ஸ்ப்ரவுட்ஸ் வச்சு எப்பயும் சாலட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி பிரியாணி கூட பண்ணலாமே. லஞ்ச் பாக்ஸுக்கு கூட சூப்பரா நீங்க கொடுத்து விடலாம். நான் இன்னைக்கு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு 2 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. இது ஒரு மினிமம் 6 மணி நேரம் ஊறணுங்க. நான் இதை நைட் ஊற வச்சுட்டு காலையில தான் எடுத்து பாக்குறேன். நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, நல்லா அந்த தண்ணியை அலசிட்டு கீழே ஊத்திட்டு ஒரு வடிகட்டியில போட்டு நல்லா வடிகட்டிக்கணும். தண்ணியே இருக்கக்கூடாது, ஈரம் இருக்கணும், ஆனா தண்ணி இருக்கக்கூடாது. வடிகட்டினதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் வச்சீங்கன்னாவே போதும், வடிஞ்சிரும். அதை அப்படியே அந்த பாத்திரத்திலேயே மூடி மேல ஒரு வெயிட் வச்சிருங்க. ஒரு 48 ஹவர்ஸ் 2 நாளைக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா முளைச்சு வந்துடும். இது இப்படியே பச்சையாவே சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது நடுவுல எடுத்து தண்ணி தெளிக்கணும், கலந்து விடணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்ப அந்த அளவு பயிருக்கு 1 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணிக்கலாம். நான் சின்னதா இருக்கிறதுனால 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெருசா இருந்தா 1 போதும். தக்காளியும் பச்சை மிளகாயும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வெஜிடபிள் பிரியாணி செய்யற மாதிரியே தாங்க. வெஜிடபிள்ஸுக்கு பதிலா நம்ம இந்த ஸ்ப்ரவுட்ஸ் போடுறோம். அரைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, நல்ல ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பூண்டு எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பட்டை, ஒரு 3 அல்லது 4 கிராம்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது இந்த மிக்சியில போடுற ப்ராசஸே வேண்டாம். அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறத அப்புறமா சொல்ற வீடியோல. இப்ப அரைச்சு எடுத்து வச்சிட்டோமா. பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். பிரியாணி சாமான் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது, அன்னாசி முகு, ஸ்டார், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டா வறுத்துட்டு பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. சிம்ல வச்சு கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். அப்பதான் எப்பயுமே பிரியாணி டேஸ்டா இருக்கும். நீங்க வேணும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி கூட சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்ப வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துட்டு சிம்ல வச்சு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா உடஞ்சு வதங்கிருச்சு பாருங்க. இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுத உள்ள சேர்த்துக்கலாம். இதே இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருந்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளும் பிரியாணி மசாலா எப்படி சேர்க்க போறோம் இல்லைங்களா, அதுவே போதும். இந்த மிக்சியில போடுற ப்ராசஸே தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா பாருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஸ்ப்ரவுட்ஸை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க. எனக்கு இதுவே நிறைய இருந்ததுனால இதோடவே விட்டுட்டேன். அடுத்தது சீரக சம்பா அரிசி நல்லா ஊற வச்சதை கழுவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் உள்ள சேர்த்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். சீரக சம்பா அரிசி வடிகட்டிட்டு சேர்த்தோம்னா தான் நம்ம தண்ணியோட அளவு கரெக்டா இருக்கும், குழையாம வரும். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நம்ம அந்த ஸ்ப்ரவுட்ஸுக்குன்னு தனியா தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. சீரக சம்பாக்கு பதிலா நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இப்ப இதுல ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. நான் ஏற்கனவே பட்டை கிராம்பு சேர்த்திருக்கேன், அதனால 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். பட்டை கிராம்பு சேர்க்கலன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலா. இது கூட 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி தலை. புதினா இருந்ததுனாலும் நீங்க வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் புதினாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. என்கிட்ட இன்னைக்கு புதினா இல்ல, அதனால அது சேர்க்கல. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைம்லயே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப குக்கர் மூடி போட்டுருங்க. உடனே வெயிட் போட வேண்டாம். நல்லா ஆவி வரட்டும். ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு சிம்ல கரெக்டா 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ தயிர் பச்சடிக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தயிர்ல கொத்தமல்லி தலை, பொடி பொடியா வெட்டின பெரிய வெங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கெட்டி தயிரா இருக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு 1 டம்ளர் 2 பேருக்குன்றதுனால நான் கொஞ்சமா தான் தயிர் பச்சடி செய்யறேங்க. வேணும்னா நீங்க ஒரு பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தயிர் பச்சடி இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஊறினாதான் பச்சடி சூப்பரா இருக்கும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணி ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்றேன். சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிருக்குங்க. குழையவும் இல்லை, அடிப்பிடிக்கவும் இல்லை. உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியா கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். லைட்டா கலந்து விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதுதான். லஞ்ச் பாக்ஸுக்கும் எடுத்துட்டு போகலாம். நெய்ல வறுத்த முந்திரியை கூட நீங்க கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே பிரியாணிக்கு மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டேன். நீங்க வேணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எல்லோயிஷா கிடைக்கும்.